புதுசா ஒரு பைக் எடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி புலம்பாதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்ஜின் வந்து ஸ்மூத்தாவே இல்லைங்க, ரொம்ப சவுண்டா வருது. புது வண்டி மாதிரி ஃபீலே ஆகல, ரொம்ப ரஃபா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் இருக்கோம். இது இன்ஜின் ஸ்மூத்னஸ் வீடியோ பார்ட் 3. இதுல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டைமிங்ஸ் அண்ட் டென்ஷனர் தான். இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா, இதுதான் டைமிங்ஸ் அண்ட் டென்ஷனர். இந்த டென்ஷனர் போயிருந்தது அப்படின்னா ரொம்பவே திக்கான சவுண்ட் வருங்க. இந்த மாதிரி சவுண்ட் வந்தது அப்படின்னா நமக்கு இன்ஜின்ல சவுண்ட் வர மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகுங்க. இந்த மாதிரி சவுண்ட் வந்தோடனே இன்ஜினை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கவலையப்பட வேண்டாங்க. ஒரு சில வண்டிக்கு டென்ஷனர் தாங்க போயிருக்கும், அது நல்லாவே சவுண்ட் கேட்கறதுனால நம்ம இன்ஜின் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட வேண்டாம். இதை மாத்திட்டாலே ரெடியா போயிருங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் வருது. இதை வந்து நம்ம இன்ஜின்லாம் ஓபன் பண்ணி மாத்த வேண்டியது இல்லைங்க, வெளியிலே வரும், அதை ஈஸியா மாத்திரலாங்க. இந்த டென்ஷனர் எதனால போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது வண்டி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா லாங் ஓட்டுறது பிரச்சனை இல்லைங்க. அது ரொம்ப ரேஷ் டிரைவா ஓட்டும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைமிங்ஸ் அண்ட் டென்ஷனர் புடுங்கிருங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க புது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி எல்லாம் புலம்பி இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பைக் ரிலேட்டடான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.